சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா கருப்பசாமியோட இயக்கத்தில் ரிஷிகாந்த், அனிஷ்மா அனில்குமார், சேத்தன், ஏ வெங்கடேஷ் ஒரு பெரிய டீம் இருக்காங்க. யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். பகவதி பெருமாள், அப்துல்லி, ஷெல்லி கிஷோர், சங்கீதா பாலன், பானுப்ரியா, சுமித்ரா தேவி, வர்ஷினி கார்மேகம், கார்த்திகேயன், வேலன், கௌஷிக் கபிலன் ஒரு பெரிய பெரிய டீம் நடிச்சிருக்கிற மொதராத்திரி. இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே வந்து எனக்கு ஒரு பெரிய இது இருந்தது. அதாவது கல்யாணம் ஆனதுலேருந்து அடுத்த நாள் விடியறதுக்குள்ளே ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய இது இருந்தது. ட்ரெய்லர் பார்த்தப்போயே வந்து ஒரு பெரிய சாயலும் இருந்தது. ஒரு மாதிரி ஜனரஞ்சகமான கதையை ரொம்ப வழக்கு வட்டாரத்தோடைய இயல்புலேருந்து மாறாமல் எல்லாருக்கும் பிடிச்ச கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. படத்தோட ஃபங்க்ஷனும் வந்து நம்ம அட்டன் பண்ணுறப்ப நிறைய இயக்குனர்கள் வந்து அவருடைய ரைட்டிங் பேட்டர்னை வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் பாக்யராஜ் சார் இருக்கார்ல, அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் வந்து இயக்குனருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிரெடிட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய லூப் பாயிண்ட்ஸாக இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஹோப்பான ஒரு படமாக இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட இயக்குனர் ராஜா கருப்பசாமி. எஸ், அவர் வந்து என் கூட என்னுடைய டீமில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஆங்கர் கம் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு சேனலில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப என்டர்டெயின்மெண்ட் ஹெட்டாக அவர் வந்து இன்டர்வியூக்கு வந்தப்போ இன்ஜினியரிங் முடிச்சு நீங்கள் எதுக்குங்க படம் இது மாதிரி ஷோவுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டப்ப, எனக்கு சினிமாவில் தான் இருக்குது மேடம் ஆசை, பட் இப்போதைக்கு சர்வைவலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் இந்த வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக பேசினப்ப, நீ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறப்பா, நான் உன்னை ஜாபுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 months என் கூட வந்து என் ஷோவோட ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணார். அப்போவே ரொம்ப டெடிகேட்டட் இது. அதுக்கப்புறம் ஒன் டே வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் படம் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 வருஷ கஷ்டம் எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய பலனாக மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு முதல் படமே மிகப்பெரிய ஒரு பேனருக்கு வந்து பண்ணிட்டு இன்னைக்கு ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ரைட். ஸோ இந்த முன்கதை எதுக்குன்னா, நம்ம கூட வளர்ந்த ஒரு பசங்க வந்து கண் முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறப்ப அது எவ்வளோ தூரம் நெகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பர்சனல் ஒரு கனெக்டே வந்து நான் சொன்னோன்னு நினச்சேன். ஆல்ரைட், மொதராத்திரி. நான் ஊரில் துபாயில் வந்து 6 வருஷம் வந்து வேலை பார்த்துட்டு வரக்கூடிய ஹீரோ ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வர்றவருக்கு ஒரு வேண்டா வெறுப்பா, சரி என்ன பண்ணுறது, இவங்க தானே நம்ம குடும்பம் பார்க்கணும் அப்படின்னு வர்றாரு. அப்படி வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஃபேமிலி ஆட்கள் இந்த ஊரில் வந்து யாரையும் மூஞ்சிலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதையும் மீறி இத்தனை வருஷம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வர்ற அன்னைக்கு தான் தெரியுது, ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி பிக்கப் பண்ணுறப்ப தான் தெரியுது அவருக்கு அன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம டென்ஷன்லாம் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே கன்வின்ஸ் ஆகி, ரைட் லைஃப் இதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணி தானே ஆகணும், அதை நோக்கி தானே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிவிட்டு பொண்ணையும் பார்த்ததுக்கப்புறம் அனிஷ்மா அனில்குமார் தான் பொண்ணு. பார்த்தோன்னே ஓகே நம்ம லைஃப் இதுக்கப்புறம் தான் ஒரு இதாக கிக் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு பொதுவாக அந்த ஊர்லலாம் கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான சம்பிரதாயம் வந்து பார்த்திங்கன்னா மொதராத்திரி. ஸோ அது மொதராத்திரிக்கான எல்லா விஷயங்களும் பண்ணி 2 பேரையும் வந்து ரூம்க்கு அனுப்பிடுறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த நாள் நைட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மொதராத்திரி படத்தோடைய கதை. இது என்னது, மொதராத்திரிக்கு எல்லோரும் ரூமுக்கு அனுப்புறதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது கதைன்னா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க. பட் அது கிடையாது. அதை தாண்டி பல விஷயங்கள், பல பிரச்சனைகள், அது என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்தோடைய கதையாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட டைட்டில் கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த 80s 90s ஸ்டைலில் வந்து ஒரு சூப்பரான டைட்டில் கார்டு. அதே மாதிரி டைட்டில் கிரெடிட்டில் வந்து பாக்யராஜ் சார் வந்து ஒரு செம்ம வேலை பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, சின்ன வீடு படத்தில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கே பாக்யராஜன் எங்கே போடுவார்னா, கரெக்டாக சிவன் பார்வதியோடைய சிலை இருக்கும், பூஜை நடக்கும். அப்போ கரெக்டாக வந்து சிவனுடைய தலையில் வந்து அந்த நிலா தெரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய க்ளோஸ் வச்சு சின்ன வீடுன்னு டைட்டிலில் போட்டு அவரோட பேரை வந்து கிரெடிட் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அவருடைய எல்லா படத்தோட டைட்டிலும் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த இடத்துல தான் வைப்பார் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இந்த படத்தோடைய டைட்டில் கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் வந்து ராஜா கருப்பசாமி வச்சுருந்தப்பவே பயங்கர பெருமையாக இருந்தது. பரவாயில்ல, ஒரு பையன் வந்து அந்த இதை வந்து அப்படியே பண்ணாமல் அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கானே அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தென் ஹிஸ் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. எங்கேயுமே இந்த கதை வந்து தொய்வடைஞ்சு போகலை. ஒரு நாள் நைட்டுக்குள்ளே நடக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரிப்பீட்டடாக பார்த்த முகங்கள் நிறையா இருக்கும். இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நம்ம
நமக்கு ரொம்ப பரிச்சயமான முகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பரிச்சயமான முகம். பட் அதை தாண்டி நிறைய அந்த அக்கா கேரக்டரு, தங்கச்சி கேரக்டரு, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய ப்ளே பண்ணியிருப்பார் பாருங்க. வேற லெவலில் இருந்திருக்கும். முக்கியமாக அந்த படத்தோடைய ஹீரோ ரிஷிகாந்த் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் வந்து நடித்தா ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குறிக்கோளை வச்சுட்டு ஒரு பையன் வந்து இண்டஸ்ட்ரி முழுக்க சுற்றி அதில் வந்து எப்படியாவது சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து ஹீரோவாக வந்து இந்த படம் வந்து கிடச்சிருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல இடத்தை வந்து ரிஷிகாந்துக்கு இந்த படத்திற்கு பிறகு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து அவருக்கு இடத்த வந்து பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணுற விதம், அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து பொண்ணு கேரக்டரில் வர அனிஷ்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்பே அவங்க குழந்தை மாதிரி தான் இருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் குழந்தைத்தனமாக இருக்குது. பட் கூட இருக்கக்கூடிய மாப்பிள்ளை கேரக்டர் ரிஷிகாந்த் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கணும். அந்த மெச்சூரிட்டியை வந்து அவருடைய பர்சனல் விஷயங்கள் வர்றப்ப, அதாவது படத்தில் அவருடைய பர்சனல் விஷயங்கள் வர்றப்ப அவரோட ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அது இன்னொருத்தவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறப்ப அவர் வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகாக மெச்சூர்டாக இருந்தது. எந்த இடத்துலையுமே ஓவர் டூ பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. அவ்வளோ அழகாக வந்து அதை கேரி பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடம் வந்து ரிஷிகாந்துக்கு இருக்குது. அது வந்து நிச்சயம் சொல்லலாம். அதன் பிறகு அனிஷ்மாவை வந்து நம்ம சிறை, யூத்துன்னு சொல்லிட்டு நிறைய பரிமாணங்களில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இவங்களுக்கு அடுத்ததாக ஒரு ஹேட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம நினைப்போம், பார்க்க குட்டியோண்டு பொண்ணாக இருக்குது, எப்படி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப அதோடைய ஆச்சரியத்தோடைய பதில் தான் அனிஷ்மா அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து அந்த கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், லாங்குவேஜ் எல்லாம் எப்படி இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, வட்டார வழக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே. அந்த ஊருக்குள்ளே தூத்துக்குடி சைடு, அந்த திருநெல்வேலி சைட்லலாம், தென்காசி பக்கம், அந்த பக்கம்னா போனீங்கன்னா அந்த கல்யாண கூட்டம் வந்து இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் அந்த சொந்தக்காரங்களை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் அந்த கதையை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்ணியிருக்கிறதுங்கிறது இட்ஸ் அ பிக் திங். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய கிரெடிட் வந்து இந்த படத்தில் கொடுத்தே ஆகணும். இந்த படத்தோட கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போனதில் சில கேரக்டர்ஸோடைய பங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதில் முதல்ல நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறது இயக்குனர் ஏ வெங்கடேஷ். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர். எவ்வளோ ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் நடிகராக வந்து அங்காடி தெரு மாதிரியான படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு டைமென்ஷன். பட் அவர் ஒரு கியூட்டி பையாக வந்து பயன்படுத்தின ஒரு படமாக வந்து நான் இந்த படத்தை வந்து பார்க்குறேன். அவ்வளோ அழகாக அவர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட இன்னசென்ஸு, அவரோட ஃபேஸு, இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆப்டாக வந்து இருந்தது. அதன் பிறகு பக்ஸ் என்கிற பகவதி பெருமாள், எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவரோட அண்ணன் போட்டோ கையில் வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கேரக்டர் செமத்தியே ஏதோ வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தது. பட் அதை கரெக்டான இடத்துல அவருக்கு கொடுத்து ஒரு ஃபுல்ஃபில் கொடுத்தா அப்படி இருக்கும். இப்போ ரொம்ப பசியில் இருக்கீங்கங்க, நீங்கள் நினச்சிட்டு இருந்தது ஒரு 2 இட்லிக்காக, சரிங்களா? ஆனால் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி சுட வந்து கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மொமெண்ட்டை வந்து இந்த படத்தில் ஏகப்பட்ட இடத்துல வந்து இயக்குனர் கொடுத்துருந்தாரு. பகவதி பெருமாள் அப்படி ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கதையில் வந்து ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல்லியோடைய கேரக்டர், சாந்தமான ஒரு தாய் மாமன் சொல்ல முடியாது, மாமா கதாபாத்திரத்தில் இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் பாருங்கள். அதில் வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பார். அதுவும் கண்டிப்பாக வந்து அந்த நிதிஷுங்கிற பேரை கேட்டோன்னே அவருக்கு ஒரு காண்டு வரும் பாருங்கள். அது எல்லாருடைய எமோஷனாகவும் சேர்ந்து எலிவேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப நீட்டாக இருந்தது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பகவதி பெருமாளுடைய ஒய்ஃபாக வந்திருக்க பானுப்பிரியா அவங்களுடைய கேரக்டர், அதுக்கப்புறம் அவருடைய பொண்ணாக வந்திருக்கிற அவங்களுடைய கதாபாத்திரம், அதன் பிறகு அப்துல்லியுடைய மனைவியாகவும் ரிஷிகாந்துக்கு தங்கச்சியாகவும் நடிச்சிருக்கிறவங்களுடைய கதாபாத்திரம், அப்புறம் வந்து சங்கீதா பாலன் அம்மா கதாபாத்திரம், அதுக்கப்புறம் இங்கே பொண்ணோட அம்மான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசில் நிற்கிதுங்க. எக்ஸாக்டாக சில நேரங்களில் நான் உங்களுக்கு நேம் மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா நீங்கள் மேபி தேடலாம். ஆனால் ஒரு கேரக்டர் கூட ஃப்ரேமில் அப்படி சும்மா வந்துட்டு போகிற குட்டி பையன், அவன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறான் முக்கியமான இடத்துல. அப்புறம் ஒரு பாட்டி கேரக்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க. அதே போல் கோவில் பூசாரியாக வந்து சேத்தன் வந்து பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி நம்ம விடாது கருப்பு டைமில் வந்து பார்த்துருப்போம். பட் அதில் வேற, பட் இந்த கோவில் விஷயங்கள்னால அப்படியே ஒரு சும்மா ஒரு மெமரி போச்சு. ஸோ சேத்தனுடைய ரோலு, அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் தோழருடைய ரோலு. ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் ஹீரோன்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ஒரு பையன் வந்து பண்ணியிருந்தான். பந்தல் போடக்கூடிய ஒரு பையனை வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் வந்து பண்ணியிருந்தான். போகிற வழியில் வந்து சேர்த்து புடனில் அடித்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சார் பண்ணுவார். நான் இன்னும் கரையேறிட்டேன், நீங்கள் இன்னும் கரையே ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் புதிதில் கேட்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம் கழிச்சு நம்ம மனசில் நின்றுக்கிட்டு இருக்குல்ல, ஏதோ ஒன்று போட்டு உறுத்தி தாக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஏ வெங்கடேஷும் அந்த பையனும் சேர்ந்து பைக்கில் போகிற ட்ராவல்குள்ளே ஒரு விஷயத்த வந்து பேசியிருப்பாங்க. அது அவ்வளோ அழகான பிளேஸ்மெண்ட்டு. அதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம நார்மலான ஒரு கான்வர்சேஷனில் வச்சோம்னா கிரிஞ்ச் டு த மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி
இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை வந்து பிளேஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், எங்கேயுமே எல்லை மீறாமல் வலுக்கட்டாயமாக பேசாமல் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண மெச்சூரிட்டியாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சில பேரை மென்ஷன் பண்ணி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இசை, பரத் சங்கரோடைய இசை, பின்னணி இசை படத்திற்கு வந்து மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. சுரேந்திரன் பரஞ்சோதியோடைய சினிமாட்டோகிராஃபி அப்படியே நேட்டிவிட்டி, அந்த மண்மனம் சாராமல் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நாள் நைட்டு அந்த மலை சைடுன்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதே மாதிரி அசோக் அர்ஜுனனுடைய எடிட்டிங் வந்து பக்காவாக கிறிஸ்பாக பர்ஃபெக்டாக இருந்தது. எந்த இடத்துலையும் வந்து எனக்கு கன்னடம் முடிஞ்சிச்சே. சில படங்களை நிறைய சொல்லுவோம்ல, என்னங்க டூரேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம்ல, கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். இந்த படம் வந்து டக்குனு முடிஞ்சோடனே என்னப்போ முடிஞ்சு போச்சா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 விஷயங்கள்லாம் வச்சு அழகாக இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து எனக்கு நெருக்கமான ஒரு இயக்குனர் வந்து பண்ணியிருக்காரு, தெரிஞ்ச பையன் பண்ணியிருக்காருங்கிறதுக்காக இவ்வளோ பேசுகிறோமா அப்படின்னா அது கிடையாது. மேபி இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்துட்டு நிஜமாவே நான் என்னென்னாலும் நினச்சோனோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆச்சு, அந்த மொமெண்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஆமான்னு அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் டைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ராத்திரி அப்படின்னோடனே ஒரு ஃபீலுக்கு வந்துட வேணாம். இது எல்லாரும் குடும்பமாக குழந்தைகளோடு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். தமிழ் சினிமாவிற்கு மண்மனம் சாராத குடும்பத்து கதைகளை எடுப்பதற்கு ஒரு அற்புதமான இயக்குனர் இண்டஸ்ட்ரியில் உருவாகியிருக்காரு, ஒரு ஹீரோ வந்து உருவாகியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த படம் இந்த வீக்கெண்டுக்கு வந்து ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கு. தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த முதராத்திரி படத்துக்கு நம்ம டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்ஜே ரோஹினி. டேக் கேர், பை.